நான் வந்து வியர்லி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் திஸ் ஹேபிட், நான் ஜேர்னல் எழுதிப்பேன் எனக்கு என்ன இது பண்ணிக்கணும். ஐ ரோட் இட். நீங்கள் ஏன்னா எனக்கு நான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறது சினிமாவில் யூ ஹாவ் டு புட் யார் இது ஆர்சன் வெல்ஸ் யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், ஃபிலிம் மேக்கிங் இஸ் அபவுட் ஃபைண்டிங். நிறையா படங்கள் பண்ண தான் உங்களுக்கான டீமை வந்து நீங்கள் கேதர் பண்ணுவீங்க, லைக் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட். ஸோ கம்யூனிகேஷனே இல்லாமல் வேலை நடக்கிற அளவுக்கு அது நகரும். ஸோ ஃபைண்டிங் த ரைட் பீப்புள் தான் என்னோட ட்ராவலும். இன்னும் அது ரொம்ப முக்கியமான லேர்னிங். நிறைய இருக்குது லேர்ன் பண்ணுது, பட் இது ரொம்ப முக்கியமான லேர்னிங் நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் த ரைட் பர்சன் டூயிங் த ரைட் ஜாப், யுவர் ஒர்க் இஸ் half done or 80% done. ஸோ ஐ ஹவ் ஷார்ட் லிஸ்டட் பீப்புள் ஹூ வுட் நான் அது மாதிரி அவங்க கூட கண்டிப்பாக ஒர்க் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டப்பிங் என்ஜினியர் இருக்கார் ராஜன்னு சொல்லிட்டு. ஹி வாஸ் அன் எக்ஸ்ட்ரானரி டப்பிங் என்ஜினியர். இந்த படத்தில் டப்பிங்கில் அவரோட கான்ட்ரிபியூஷன் பயங்கரம். அந்த மாதிரி நிறையா பேர், நான் நல்லதை சொல்லலாம், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஐ ஹவ் டு சின்ன சின்ன டெக்னீஷியன்ஸ் கூட நான் அவங்க கூட ரெகுலராக ஒர்க் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். சில பேருக்கு கூட பண்ண வேணான்னு முடிவு பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ஏன்னா நான் நோ சொல்றது ரொம்ப கஷ்டப்படுவேன். சில பேருக்கு நோ சொல்லணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அவர் கேட்டு கேட்கலாம். அப்படி இல்லை, நான் அவங்கள தப்பு சொல்ல. லைக் இதை முடிஞ்சப்பறம் சொல்லுங்க. நீங்க ஒரு இடத்துக்கு சிங்க் ஆகணும்ல, லைக் ரிலேஷன்ஷிப் தானே. ரொம்ப நாள் இப்போ நான் பிரசன்ட் ரைட் டு ஒர்க், நாங்கள் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணதுங்காட்டி இட் வாஸ் வெரி ஈஸி. மணி கூட எனக்கு ரொம்ப ஈஸி ஒர்க் பண்ணது. ரொம்ப நாள் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தது. சில பேருக்கு கூட தேர் த ரைட் பர்சன், த இன்டென்ஷன்ஸ் ஆர் குட். நம்ம கூட கருத்தில் மாறுபட்டா கூட பரவாயில்ல, பட் த எண்ட் கோல் இஸ் படம் நல்லா வரணும். அது யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள அதிகமாக சூஸ் பண்ணுங்கிறது ஒரு முக்கியமான லேர்னிங்காக நான் சொல்கிறேன்.